இது என்ன சாதாரண கட்சியா? எனக்கு முன்னாலே சீனாதானா சொன்னாரு, 52 ஆண்டுகள்ல என் வணக்கத்துக்குரியவர்களே, 17/10/1972 புரட்சி தலைவர் இந்த தொடங்கிய இந்த இயக்கம், அவர் உயிரோடு இருக்கிறவரை அவர் முதலமைச்சராக இருந்தார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கிறவரை முதலமைச்சராக இருந்தார். 52 ஆண்டுகளிலே வணக்கத்துக்குரியவர்களே, 32 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக இந்த மக்கள் மத்தியிலே சேவை செய்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி, உதயகுமார் திமுக வந்தான ஆளுங்கட்சியா இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லல. கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை துவக்கி, அவர் மறைவுக்கு பின்னாலே விபத்திலே முதலமைச்சராக வந்த கருணாநிதி அவர்கள், இப்போது ஸ்டாலின் அவர்கள் 75 ஆண்டுகள் இன்றைக்கு அவர்கள் பவள விழா கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னான். 75 ஆண்டுகளிலே 25 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திமுக, 52 ஆண்டுகளிலே 32 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த அதிமுக. ஆகவே மக்கள் விரும்புகிற கட்சி, மக்கள் வரவேற்கிற கட்சி, ஏழைகள் கட்சி, எளியோர் கட்சி, தொண்டர்கள் கட்சி, தாய்மார்கள் கட்சி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு ஒரே கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற காரணத்தினால இன்னைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எத்தனை இன்னல்கள், இடையூறுகள், எத்தனை இடைஞ்சல்கள், அவதூறுகள். ஏன்னா ஒரு சாமானியர் ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்துகிறார். இன்னைக்கு 2 கோடிக்கு மேலே தொண்டர்களை ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எளியவராக, வலிமை உள்ளவராக, கருணை உள்ளவராக, தாயன்பு கொண்டு தெய்வ உள்ளத்தோடு எல்லோரையும் இன்றைக்கு அரவணைத்து, எங்க ஒரு குடும்பம் இருந்தாலே 2 விவாதங்கள் இருக்கதான் செய்யும். இங்க போய் உட்கார்ந்தா உடனே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறாங்க. இவர் ஏன் அப்படி திரும்பினார், இவர் ஏன் என் கழுத்துல சுளுக்கு அதனால அங்கிட்டு திரும்பினேன். ஏன்னா திருமண செய்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில்? ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைக்கிற ஒரே கட்சி என்று இது துவங்கிய நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பொன்மன தலைவன் புரட்சி தலைவர் மனிதர் அல்ல, அவர் மனித புனிதர் துவக்கிய இந்த கட்சி யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால இந்த டாஸ்மாக் ஊழல் ஒன்று போதும். ஏன்னா இந்த செந்தில் பாலாஜின்னு அவர் தான் இதுக்கு அமைச்சராக இருக்காரு. அவர் நம்ம கட்சியில் தான் மாணவனில் இருந்தார், நாங்களும் மாணவனில் அப்போல்லாம் இருந்தோம். அப்போ அவருக்கு பல இதுக்கு போயிட்டாரு. உடனே நம்ம கட்சியில் சேர வரேன்னு சொன்னார். இப்போ நாங்கள்லாம் எடப்பாடியார்கிட்ட சொன்னோம், ஒரு நல்ல களப்பணியாளர், எந்த தொகுதியில் நின்றாலும் அந்த தொகுதியை ஜெயிக்க வச்சுருவார் அப்படின்னு. ஆனால் எடப்பாடியார் அவர்கள் பிடிவாதம், வேணாம்ப்பா, சேர்க்க வேணாம்ப்பா, அம்மாவே அவரை நீக்கிட்டாங்க, அவரை விலக்கி வச்சுட்டாங்க, அதனால் வேணாம்ப்பான்னார். அப்போ கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருந்துச்சு. நல்ல வேளை அவர் சேர்க்கலை. ஏன்னா ஒரு தொகுதியை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த கட்சியும் ஜெயிலுக்குள்ளே தள்ளி விட்டுருவானோன்ற பயம் இப்போ தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இந்த இடி இப்போ வந்துட்டாங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஃபுல்லாக எல்லா டேட்டாவும் எடுத்துட்டாங்க. அதனால் எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு திமுகவுக்கு. இப்போ யாரும் சட்டசபையில் அவங்க திமுகவுடைய அமைச்சருடைய முகத்துலலாம் ஆடலை. இடி வந்துட்டா ஆடாது, மயிலும் ஆடாது, குயிலும் ஆடாது. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அவங்க தாத்தா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டார். இப்போ அதனால தான் அந்த கோர்ட்டு இந்த கோர்ட்டு போகிறாங்க. எந்த கோர்ட்டில் போனாலும் மக்கள் கோர்ட்டிலே நீங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 4.5 வருஷமா வீரவசனம் பேசுகிறீங்க. திறந்தோறும் டிவியை திறந்தா உங்கள் முகத்தை தவிர வேறு யார் முகத்தையும் காட்டுறதில்லை. சட்டசபையில் நேரலையாக ஒளிவு பண்ணுறோம், ஆண்டுக்கு 100 நாள் நடத்துகிறோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. ஆனால் எங்கள் பக்கம் கேமரா திரும்ப மாட்டேங்குது, உங்கள் பக்கமே கேமரா திரும்புது. சட்டசபையில் போய் மாண்புமிகு பேரவைத் தலைவர்கிட்ட, என்ன தலைவரே மொட்டை போட்டுக்கிறனால எங்களெல்லாம் காட்ட மாட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைப்பா, டெக்னிக்கல் எரரு, அதனால் காட்ட முடியல, அப்புறம் உங்களை காட்டுறோம் அப்படின்னாங்க. காட்டுறேன்னு 4.5 வருஷமாக யாரையுமே காட்ட மாட்டுறாங்க. ஆனால் ஸ்டாலினை மட்டும் காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இப்போ நீங்கள் ஸ்டாலின் முகத்தை காட்டாமல் இருந்திருந்தாலாவது 1-2 எம்எல்ஏ ஜெயிக்கலாம் வர்ற தேர்தலில். இப்போ நீங்கள் ஸ்டாலின் முகத்தை காட்ட 234 தொகுதிகளிலும் திமுக தோல்வியுற்றது என்கிற செய்தியை தவிர வேறு எந்த செய்தியும் வராது.
இது சும்மா நான் மிகைப்படுத்தி சொல்லல. நான் இப்ப புரட்சி தலைவர் என்ன திட்டம் செஞ்சாங்க, புரட்சி தலைவர் இதயதீவ அம்மா அவர்கள் மடிக்கணினி கொடுத்தாங்க. எங்க சீனா தான சொன்னாரு, விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்சார விசிறி தாய் வீட்டு சீதனமாக படித்த பிள்ளைகள் பெண் குழந்தைகள் மணமேடையிலே உட்காருகிற போது தாய் மாமன் வீட்டு சீரு வருகிறதோ இல்லையோ பெற்றெடுக்காத தாயாக தாய் வீட்டு சீதனமாக 1 பவுன் தங்கத்தை புரட்சி தலைவர் இதயதீவம் அம்மா அவர்கள் தாலிக்கு தங்கம் திட்டம். அதுல என்ன உங்களுக்கு இளவு வந்துச்சு? அந்த திட்டத்தை ஏன் கை வைக்கிறீங்க? கொடுத்துட்டு போங்க. மடிக்கணினி திட்டம் புரட்சி தலைவர் இதயதீவ அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டம். 2011 தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கிற போது அந்த திட்டத்திலே பங்கேற்கிற வாய்ப்பை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழங்கினார்கள். இன்னைக்கு மடிக்கணினி 30,000, 25,000, 15,000 கிடைக்குது. 2011 புரட்சி தலைவர் இதயதீவ அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது விலையில்லாத அரிசி கறவை மாடுகள் ஆடுகள் வழங்குகிற திட்டம், இந்த மடிக்கணினி திட்டம் தொடங்கி வைக்கணும். அதிகாரிகள் கூப்பிடுறாங்க, தலைமைச் செயலாளர் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆய்வு செய்வாங்க. மடிக்கணினி கொள்முதல் பண்ணியாச்சா, என்ன ஆச்சு ஏதாச்சு? அப்ப தலைமைச் செயலாளர் தலையை சொல்கிறார், ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மா அவர்களே, ஹம்பிள் சப்மிஷன் மேடம், என்ன சொல்லுங்க, இந்தியாவிலே இல்லை, ஜப்பானிலே, ரஷ்யாவிலே, உலக நாடுகளில் எல்லாம் விசாரித்து விட்டோம். ஆண்டுக்கு 9 லட்சம் மடிக்கணினி எங்கேயும் உற்பத்தி இல்லை. அப்படியே நாம் வாங்கினாலும் கூட 1 லட்சம் ரூபாய் ஒரு மடிக்கணினி விலையாகிறது. வல்லரசு நாடுகளிலே கூட மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்குகிற திட்டம் இல்லை. ஆனால் நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, கல்லூரியிலே படிக்கிற, பாலிடெக்னிக்கிலே படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு மடிக்கணினி வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற போது அதற்கு மாற்றாக ஒரு திட்டத்தை யோசிக்கலாம் என்று, அதே மடிக்கணினி போன்று இருக்கிற ஒரு கணினி, கையடக்க கணினி என்று சொல்வார்கள், டேப் என்று சொல்வார்கள், அதை கொடுத்து விடலாம். அது இந்தியாவிலே உற்பத்தி ஆகிறது. அது 25,000, 5,000, 10,000 கிடைக்கிறது. என் வணக்கத்திற்குரியவர்களே, அந்த நிகழ்விலே நானும் பங்கேற்றவேன் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறேன். வேறொரு முதலமைச்சராக இருந்தால் என்ன செய்திருப்பார்கள்? ஆட்சிக்கு வந்தாகிவிட்டது, வாக்குறுதி கொடுத்தது, இனி 5 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மக்கள் மறந்து விடுவார்கள். மடிக்கணினி கொடுத்தால் என்ன, கையடக்க கணினி கொடுத்தால் என்ன என்று எதையோ ஒன்று கொடுத்து விடுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் என் வணக்கத்திற்குரியவர்களை, புரட்சி தலைவர் இதயதீவ அம்மா அவர்கள் சொன்னார்கள், மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி, அம்மா அவர்கள் சொன்னால், அம்மா சொன்னா கொடுப்பேன் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் நம்பி இருக்கிறார்கள். ஆகவே மடிக்கணினி தான் தர வேண்டும் என்று புரட்சி தலைவர் இதயதீவ அம்மா அவர்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படையிலே தான் என் வணக்கத்திற்குரியவர்களே 52 லட்சம் மாணவ செல்வங்களுடைய மடிக்கணினி இன்றைக்கு மடியிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற கணினி புரட்சியை நிறைவேற்றிய தலைவி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். மகளிருக்கு பாதுகாப்பு இவங்க வழங்குறாங்களாம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறாங்க, கேடு கட்டவங்க, வாய் கூசுமோ என்னமோ தெரியல. இன்னைக்கு கிளவி மரத்துக்கு சேலையை கட்டினா கூட கெடுத்துறாங்க. அப்படி இன்னைக்கு சீரழிஞ்சு போச்சு சமுதாயம். ஏன்னா எல்லாம் போதையில் இருக்கிறார். ஏன்னா இந்த போதையில் வச்சிருக்கிறான்னா மயக்கத்திலே வச்சிருக்கா, அப்பதான்டா நமக்கு ஓட்டு போடுவாய், தெளிஞ்சுட்டா அதிமுக ஓட்டு போட்டுருவான்றான். ஏன்னா காவல்துறை இங்க சொன்னார்களே, இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான காவல்துறை என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய காவல்துறை அம்மாவுடைய கையிலே, புரட்சி தமிழருடைய கையிலே இருக்கிற போது இப்போ ஏடிஜிபி பெண் IPS அதிகாரி அவங்க போய் டிஜிபிட்ட ஒரு மனு கொடுக்குறாங்க. இது நான் ஒன்றும் மிகைப்படுத்தி சொல்லல, நடந்த நிகழ்வுகளை சொல்றேன். என்ன சொல்றாங்க? TNPSC-ல இடஒதுக்கீடு முறையாக கடைபிடிக்கவில்லை என்பதை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே அதை தட்டி காட்ட காரணத்தினாலே என்னுடைய அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. 10 நிமிடத்திற்கு முன்பாக நான் அலுவலகத்துக்கு சென்றிருந்தால் மாண்புமிகு டிஜிபி அவர்களே என் உயிர் போயிருக்கும். யார் சொல்றா? இங்க இருக்கிற நம்ம மகளிர் அணி செயலாளர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட செல்லல. எங்க அண்ணன் சீட்டில் பார்க்க எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா சேலை போட்டு மகளிர் அணியை உட்கார வச்சிருக்கிறார் பாதுகாப்பா. எங்களெல்லாம் தொட்டா அனல் பறக்கும். ஏடிஜிபி IPS அதிகாரி சொல்றாங்க என் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. எந்த நடவடிக்கையும் இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி உசிலம்பட்டியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரர் முத்துக்குமார் என்கிற காவலர்
ஒரு போதைப் பொருள் கடத்துகிற ஒரு கொலைகாரனால் படுகொலை செய்யப்படுகிறார். அதை பத்தி சட்டமன்றத்தில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது, கேள்விக்குறியாயிருக்கிறது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. சிறுமி முதல் பாட்டி வரை இன்னைக்கு பாலியல் பலாத்காரம். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே சென்று கற்பழிக்கிறார்கள், வீட்டுக்குள்ளே சென்று கற்பழிக்கிறார்கள். இந்த நாடு அமளி காலாக மாறி இருக்கிறது. அது குறித்து அரசினுடைய கவனத்திற்கு, சட்டசபையுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் சொல்லாம எங்க போய் சொல்றது? கடைசி வரைக்கும் தரவே இல்லைங்க. அனுமதி தரணுமா வேணாமா? நெஞ்சொருத்தோடு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு சட்டமன்றத்தில் பதில் சொல்லணும்ல. நாங்க கேள்வி கேட்டா போதும். முதல்ல எனக்கு தான் 4 பேர்த்த அனுப்புவாங்க. ஏன்னா கொஞ்சம் உண்டா இருக்கிறதுனால என்னை தூக்கி வெளியே போடுறதுக்கு. என்னைய தூக்கி வெளியே போட்டதுக்கு அப்புறம் நாங்க எதிர்க்கட்சி தலைவரை தொட விட மாட்டோம். அவர் மீது தூசுப்பட்டாலும் 2 கோடி தொண்டர்களுக்கு நாங்கள் பொறுப்பாக வேண்டும் என்பதற்காக சட்டமன்றத்தில் பாதுகாப்பு அரணாக அங்கே இருக்கிறோம். அதனால முதல்ல என்னைய தூக்கிடுவாங்க. நானும் கையை உதறி பார்ப்பேன், காலை உதறி பார்ப்பேன். அவன் காதுக்குள்ள வந்து, சார் மன்னிச்சுக்கோங்க, அடுத்து நீங்க தான் வர போறீங்க, அப்ப என்னை பார்த்து ப்ரொமோஷன் கொடுங்க. தூக்கி போகும்போது கூட ப்ரொமோஷனா, அப்ப வலிக்காம தூக்கிட்டு போடான்னு நானும் அவன்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம். நாங்க இன்னைக்கு கருத்து சுதந்திரத்திற்கு தமிழ்நாட்டிலே அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு கொடுத்திருக்கிறோம். 10 நாட்களாக கேட்கிறோம். அது குறித்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க அரச குறை சொன்னீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தன் சொல்றான், மன்னர் யாரு, அவர் அமைச்சரே சொல்றாங்க. இன்னைக்கு சட்ட அமைச்சர் மன்னர் ஸ்டாலின். இதுதான்டா மக்கள் சொல்றாங்க, மன்னராட்சி மன்னராட்சி. அதுதான் இங்க நாடோடி மன்னன் பாடல்ல சீனாத்தான சொன்னாரு. நாங்க சொல்றதுக்கு ஒப்புதல் வாக்கு மூலமா அங்க சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, மன்னர் இளவரசர். சரி, அவர் மன்னர், அவர் இளவரசர், குட்டி இளவரசர். அப்புறம் நீங்களே நாட்டை ஆண்டா தமிழ்நாட்டில் தேர்தல் எதுக்குடா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் இங்க இருக்கிற கடை கோடியிலே கொடி பிடிக்கிற தொண்டனும் கோட்டையிலே முதல் வரிசையிலே உட்கார்ந்து மக்கள் சேவை ஆற்றலாம் என்கிற அந்த ஜனநாயக மாண்பு அங்கே எங்கே போனது? கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவிலே திமுகவை தொடங்கிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார்களே, ஓலை குடிசையிலே பிறந்தவுடைய குரல் கோட்டையிலே ஒலிக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஜனநாயகம் என்று சொன்னாரே, அது எங்கடா போச்சு? கருணாநிதி குடும்பமே இந்த தமிழ்நாட்டை ஆளணும்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் பண்ணிட வேண்டியதானே? இந்தியாவிலே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் முதல் திருத்தம் இந்த தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுக்காக போராட்டம் நடத்தி அதை திருத்தி இடஒதுக்கீடு பெற்று தந்தவர்கள் தமிழர்கள். இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் தான் ஆளணும்னா ஜனநாயகம் கேள்வி கூத்தா இருக்கு. ஆகவே இன்னைக்கு சட்டமன்றத்தில் வாழ்த்து பாடுவதற்கும் பாராட்டுவதற்கும் தாலாட்டு பாடுவதற்கும் மட்டும்தான் அனுமதி. இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வு. இங்க இருந்து பார்த்தேன், எங்க அக்கா அந்த பூண்டு 100 ரூபான்னு போட்டுருக்குதாங்க. போட்டுட்டு முகம் பூரா நல்ல மஞ்சளை போட்டு கொண்டையை போட்டு பூ வச்சுக்கிட்டு வச்சு விசிறிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு வியாபாரம் நடக்கல. டீயை வாங்கி குடிச்சிருக்கு. நான் இதோட பார்த்துட்டு 4 டீ அந்த அக்கா குடிச்சிருச்சு. ஏன்னா பூண்டு 50 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு விற்றா அந்த பூண்டு விற்கும். இப்போ அது டயர்டாகி அவர் பையனும் அவர் சொந்தக்காரங்களை உட்கார வச்சுட்டு, தம்பி ஒரு வியாபாரம் நடக்கல, நீயாவது உட்காந்து போடுறா, ஏதாவது விற்கலாம். விலைவாசி உயர்ந்துச்சுன்னா யார் வாங்குவா? அரிசி விலை என்ன விற்குது, எண்ணெய் விலை என்ன விற்குது, வெண்ணெய் விலை என்ன விற்குது, வெண்ணெய் அதை முதல்ல போடுறான். இன்னைக்கு எந்த விலைவாசி மின்சார கட்டணத்தை புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது ஏற்றவே இல்லைங்க. 8 வருஷம் சத்தியமா எந்த கோயில்ல வேணாலும் நாங்க சத்தியம் பண்றோங்க. இவர் பைபிளை கையிலே வச்சிருப்பார். சீனாத்தானா சட்டசபைக்கு வந்தாலும் வச்சிருப்பாரு, இங்கேயும் இப்ப வச்சிருக்காரு. அவரும் நானும் அவர் பைபிள்ல சத்தியம் பண்ணட்டும், அங்க இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை இருக்கிற குரான்ல இருக்கட்டும், நான் பகவத்கீதையில சத்தியம் பண்ணி சொல்றேன், 8 ஆண்டுகளா 1 பைசா கூட கரண்ட் பில் கூட்டவே இல்லைங்க. ஆனா அவன் ஏத்தாதே கரண்ட் பில்லை ஏத்தாதேன்னு போராட்டம் பண்ணாங்க. இப்ப பார்த்தா என்னத்தங்க சொல்றது, மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டானுங்க. மாதத்துக்கு நாங்கள் 6% உயர்த்துவோம், சொத்து வரியை உயர்த்துவோம், குப்பை வரியை உயர்த்துவோம், சாக்கடை வரியை உயர்த்துவோம், காற்று வரியை உயர்த்துவோம், தண்ணி வரியை உயர்த்துவோம். ஏன்னா இது நாடா இல்லை, இது என்ன சுடுகாடா?
ஏத்தாத கரண்ட் பில்லுக்கு போராட்டம் பண்ண அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர். கேட்டா சட்டசபையில கேள்வி கேட்டா என்ன சொன்னா, மத்திய அரசு அழுத்தம் கொடுத்துச்சு. ஏன்னா மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தா நீ அடிபணிட, எங்களை அடிமை அரசு என்று சொன்னீர்களே, அந்த அடிமை அரசுல தான் சிங்கமாக எத்தனை அழுத்தம் வந்தாலும் இந்த தாய் தமிழ்நாட்டு மக்கள் மீது மின்சார கட்டணத்தை உயர்த்தவில்லை, சொத்து வரியை உயர்த்தவில்லை. அத்தனை சுமைகளையும் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அம்மாவுடைய அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவிப்பு கொடுத்த எங்களை அடிமை அரசுன்னு சொன்ன நீ இன்னைக்கு கேட்டா அழுத்தம் கொடுக்குறாங்க, அதனால ஏத்திட்டோம். இந்த கடன் அளவை பத்தி சொன்னாங்க. 73 வருஷம் நம்ம வாங்கி இருக்கிற கடன் 5 லட்சம் கோடி. எத்தனை அணை கட்டி இருக்கிறோம், எத்தனை பள்ளிக்கூடம் கட்டி இருக்கிறோம், எத்தனை கட்டடங்களை கட்டி இருக்கிறோம், எத்தனை அணைகள், கட்டிடங்கள், பாலங்கள், ரோடுகள், சாலைகள் அத்தனையும் செஞ்சு. இவன் நம்ம என்ன சொன்னாரு, எடப்பாடியார் அரசு கடன் வாங்குகிற அரசு. உங்க அப்பன் தானே 1.5 லட்சம் கோடியை கடன் வச்சுட்டு போனா 2011. நாங்க அம்மா முதலமைச்சராக இருக்கிற போது இந்த 73 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன். இந்த 4 ஆண்டுகள்ல எத்தனை லட்சம் கோடி கடன்? இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. தங்கமணி அரசு மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்கிறார். திடீர்னு எல்இடி ஸ்கிரீன்லாம் போட்டிருப்பாங்க. இங்கே கூட சிட்டில் பார்க்க எல்இடி ஸ்கிரீன்லாம் போட்டு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. எங்களுக்கு கூட கொஞ்சம் வயிற்று கலகுச்சு. எதுக்குடா எல்இடி ஸ்கிரீன் போடுறாங்க, தேர்தல் நேரத்தில் எதையாவது அறிவிச்சிருவாங்களோ. பத்திரிகை கூட எழுதுனாங்க 1000 2500 ஆக போகுதுன்னு. எங்களுக்கு கொஞ்சம் கிளி ஏற்பட்டுச்சு. ஆனால் எதுவும் ஆகலை. 1000மே கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கடன் இன்றைக்கு இந்த ஆண்டு மட்டும் 1,92,000 கோடி வாங்க போறதா மாண்புமிகு நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் சொல்றாரு. இந்த 1,92,000 கோடியில ஏறத்தாழ 75,000 கோடி பழைய கடன், புதிய கடனுக்கு வட்டி. இந்த 1,92,000 கோடியில 55,000 கோடிக்கு பழைய கடன் அடைக்க போறோம். இந்த முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி சொல்றாரு, எந்த அரசு கடன் வாங்கல, நாங்க கடன் வாங்குறோம். அதை இளைய தலைமுறைகளுக்குரிய எதிர்காலத்திற்காக நாங்கள் செலவிடுகிறோம், மூலதன செலவுக்காக செலவிடுகிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. வாங்குற 1,92,000 கோடியில 75,000 கோடி வட்டிக்கு போயிருது. பழைய கடன் அடைக்கிறதுக்கு 55,000 கோடி போயிருது. மீத இருக்கிற 55,000 கோடியில மூலதன செலவு செஞ்சா இதுல அவரு வேற சொல்றாரு 1 லட்சம் ட்ரில்லியன் டாலர். எங்க ஆத்தாக்கள், எங்க அக்காக்கு, எங்க தங்கச்சி எல்லாம் இங்க டாலர் போட்டிருக்கிறாங்க. அம்மா டாலர் போட்டிருக்கிறாங்க, முருகன் டாலர் போட்டிருக்கிறாங்க, ஐயப்பன் டாலர் போட்டிருக்கிறாங்க. அவன் சொல்ற டாலர் எந்த டாலர்னு நமக்கும் தெரியல. 1 ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை கிராமத்தில் சொல்லுவாங்க, சீனி சக்கரை சித்தப்பா எங்க அப்பன் செத்தப்பான்னு. பேப்பர்ல எழுதி கொடுத்தா 10,000 முட்டாள், வாயிலேயே பேசினா 10,000. இந்த 4 ஆண்டு காலம் நான் சொல்றேன், புரட்சி தலைவர் காலம் தொட்டு சத்துணவு திட்டம் தொடங்கி இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடியார் குடிமராமத்து திட்டம் வரை இந்த திட்டங்களால் காலத்தால் இந்த வான் உள்ளவரை, இந்த மையம் உள்ளவரை, இந்த பூமி உள்ளவரை, இந்த உலகம் உள்ளவரை இந்த திட்டம் காலத்தால் அழியாத புரட்சிகரமான திட்டம் என்பதை இந்த உதயகுமார் சொல்லுகிறேன். நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு திட்டத்தை. சத்துணவுல அங்க அப்பே முட்டை போட்டானா? முட்டை ஏன்னா சண்டானீங்களா, முட்டை போடுறது ஒரு சாதனையாட. ஏன்னா அந்த முட்டை எதுக்கு போடுறான், ஏன் போடுறான்? எல்லா புகழும் புரட்சி தலைவருக்கு போயிடக்கூடாதான். சத்துணவு திட்டம் சொல்லி காய்கறியோட சாம்பார் ஊற்றி நாங்கள்லாம் அந்த பருப்பு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா அது மாதிரி ஒரு சாம்பார் நம்முடைய சரவண பவனில் கூட கிடைக்காது. அப்படி ஒரு சாம்பார் மன்னாரி மன்னன், மக்கள் பொன்மன தலைவன், புரட்சி தலைவன் குடிசைகளிலே வாழ்ந்த அந்த குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் தந்தார். அதான் நாங்க முட்டை போட்டோம்ல. முட்டை போடாம இருந்தா செத்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு. எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவே இல்லைங்க. இந்த 4.5 வருஷத்துல இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் அதிக கடன் உள்ள மாநிலம். இந்தியாவிலே சட்ட ஒழுங்கு சீரழிவிலே தமிழ்நாடு தான் இன்றைக்கு முதல் மாநிலம்.
இந்தியாவிலே போதைப் பொருள் கேந்திரமாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் இவர் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற முதலமைச்சர். ஆமா, வழிகாட்டுகிற முதலமைச்சர். போதைப் பொருள் கடத்தல், சட்டம் ஒழுங்கு சீரழிவு, கடன் வாங்குவது, வாய் சவுடால் போடுவது, மக்களை ஏமாற்றுவது, இரட்டை வேடம் போடுவது, நாடகம் போடுவது. கச்சத்தீவு பிரச்சனைக்கு இப்போ அவை தீர்மானம் என்ன சிரிப்பா வருது. 1974 இதுக்கு தீர்மானம் போட்டது, ஒப்பந்தம் போட்டது யாரு? உங்க அப்பன் தானே. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. ஆனா மத்திய அரசு எங்களை கேட்கவே இல்லை. கேட்காம மத்திய அரசு நம்முடைய இந்தியாவின் ஒரு அங்கமாக இருக்கிற மீனவர் பிரச்சனைக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற கச்சத்தீவை இன்னைக்கு தாரை வார்த்து விட்டார்கள். ஆகவே எனக்கு பதவி பெரிதல்ல, இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைதான் பெரிது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய கச்சத்தீவை தமிழ்நாட்டினுடைய அனுமதி பெறாமல், முதலமைச்சருடைய அனுமதி பெறாமல் கொடுத்து விட்டார்கள். ஆகவே என் பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன் என்று உங்க அப்பன் கருணாநிதி சொல்லி இருந்தா தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க. சர்க்காரிய கமிஷன்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக நீங்க தாரை வார்த்து கொடுத்துட்டு போயிட்டீங்க. 50 வருஷம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனை மீனவர்கள் இறந்திருக்கிறாங்கன்னு கணக்கே இல்லை. அந்த பிரச்சனைக்கு யாரு? உங்க அப்பன் தான் காரணம். புரட்சி தலைவர் இளையராஜா அம்மா அவர்கள் சட்டசபையில சொல்லி இருக்கிறார்கள், சட்டசபையிலிருந்து திமுகவை ஓரவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அவை காவலர்கள் தேவையில்லை. கச்சத்தீவு என்று சொன்னால் சட்டசபையிலிருந்து திமுக காணாமல் போய்விடுவார்கள். ஏனால் துரோகம் செய்தது திமுக என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு ஆதாரத்தோடு எடுத்து வைத்தார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2008 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பொதுச் செயலாளராக இருந்து உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள். 2011 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்தார்கள். முதலமைச்சராக வந்தவுடன் என்ன செய்கிறார்கள்? வருவாய்த்துறையுடைய அந்த நான் 7 ஆண்டுகள் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த புண்ணியத்திலே, புரட்சி தலைவி அம்மாவுடைய புண்ணியத்திலே வருவாய்த்துறை அதனுடைய வாதியாக சேர்த்து 2008 கட்சியின் சார்பாக, அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு அரசின் சார்பாகவும் வழக்கு தொடுக்கிறார்கள். எங்க இன்ன தேதி வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குங்க. இந்த 4 வருஷம் கச்சத்தீவை பத்தி பேசவே இல்லை. நீங்களே பத்திரிகையாளர், ஊடக நண்பர்களா இங்க இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க. ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே என்ன செஞ்சிருக்கணும்? எங்க அப்பா கருணாநிதியை ஏமாத்தி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கச்சத்தீவை அவர்கள் எழுதி வாங்கி கொண்டு விட்டார்கள். ஆனா தகவல் உரிமை சட்டத்தில் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு வெட்ட வெளிச்சமா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. வெளியுறவுத்துறையுடைய செயலர் கன்சல்ட் வித் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு வெளிச்சமா ஜூன் 1974 அதுல போட்டிருக்கு. எப்படி முதலமைச்சரை கேட்காம கொடுப்பாங்க? புரட்சி தலைவி அம்மா சொன்னார், பெருமாறி வழக்கில் நாடாளுமன்றத்துடைய 2 அவைகளை கூட்டத்தை கூட்டாமல், அனுமதி பெறாமல், இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் அமெண்ட்மெண்ட் செய்யாமல் இந்த ஒப்பந்தம் செல்லாது. இதை உச்ச நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்றேன். இதுவரைக்கும் அந்த வழக்கை நடத்தவே இல்லை. சரி, ஆட்சி பொறுப்பை ஏற்றவன இதை பத்தி பேசியிருக்கலாம்ல, இருமொழி கொள்கையை பத்தி பேசியிருக்கலாம்ல, முல்லை பெரியாரை பேசியிருக்கலாம்ல, காவேரியை பேசியிருக்கலாம்ல, எதை பத்தியும் பேசல. விடிஞ்சா நாளைக்கு தேர்தல் வரப்போது, அதனால எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்க. அவர் புரட்சி தலைவர் இளையராஜா அம்மா அவர்கள் காவேரிக்காக ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுடைய உரிமையை பெற்றுக் கொடுத்தார்கள். முல்லை பெரியாரிலே 142 அடி 152 அடி உயர்த்தலாம் என்று ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி 2014 புரட்சி தலைவர் இளையராஜா அம்மா அவர்கள் தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்களுக்காக பெற்றுக் கொடுத்தார்கள். விவசாயிகள் மதுரையிலே ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நடத்தினார்கள். அதே போன்று கச்சத்தீவுக்கும் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்துகிறார்கள். அதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் எடுத்துக் கொண்டு வருகிறார். ஆகவே வணக்கத்துக்குரியவர்களே, இந்த தமிழ்நாட்டுடைய ஜீவாதார உரிமை, வாழ்வாதார உரிமை எதுவாக இருந்தாலும் அதை தமிழ்நாட்டு மக்களுக்காக சட்ட போராட்டம் நடத்தி, மக்கள் போராட்டம் நடத்தி பெற்று தந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எங்கு வேண்டுமானால் நான் செய்து சத்தியம் செய்து தருகிறேன். இவர்கள் நடத்துவது ஏமாற்று நாடகம்.
அனைத்து கட்சி கூட்டம் 9ஆம் தேதி என்று சொல்லுகிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன செய்ய போறீங்க? நாடாளுமன்றத்தில் நீட் தேர்வு, எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய குழந்தைகள் உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். இந்த 4 ஆண்டுகளிலே 20 குழந்தைகள் இறந்து விட்டார்கள். இந்த உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை இருக்கிறது என்று போராட வேண்டாமா போர்க்குணத்தோடு? ஆகவே திமுக ஸ்டாலின் அரசு எல்லாம் ஏமாற்று நாடகம். அவருடைய 70mm ரீல் அந்து போச்சு. அதனால ஐயாத்துறைக்கு கோபம் வந்துருச்சு. இனிமேல் திமுக இந்த நாட்டிலே மக்களால் ஒதுக்கப்படுகிற கட்சி, தள்ளி வைக்கப்படுகிற கட்சி, வெறுக்கப்படுகிற கட்சி, கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். நாங்கள் தமிழகம் முழுவதும் சென்று மக்களிடத்திலே பார்க்க முடிகிறது. இந்த மார்க்கெட்டில் நாம் சென்றால் விலைவாசி என்ன என்று அங்கே இருக்கிற விவரங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நான் உங்களிடத்திலே சொல்லுகிறேன், இங்கே சீனா தானா அவர்கள் சொன்னார்கள், ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய பேர் ஆபத்து இந்த தமிழ்நாட்டிலே சூழ்ந்திருக்கிறது. மக்களாட்சி மகத்துவத்துக்குள்ளே மன்னராட்சியை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொழுதும் இதை அனுமதிக்க கூடாது. சர்க்காரியா கமிஷன் முதலாக இந்தியாவிலே ஒரு முதலமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஒரு கமிஷன் அமைத்து அதற்கு தீர்ப்பு வழங்கியது இந்த கருணாநிதி தான். ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி இந்த திமுக கட்சி. ஆகவே அப்படிப்பட்ட அந்த கருணாநிதி குடும்பத்திலே தான் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டுடைய நலன் முக்கியமல்ல, அவருடைய மக்களுடைய வீட்டு மக்களுடைய நலன் தான் முக்கியம் என்று இன்றைக்கு சுயநலத்தோடு ஒரு சர்வாதிகார ஆட்சியை இன்றைக்கு சட்டமன்றத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் மன்றத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவை எப்பாடுபட்டாது 2026 இந்த மொட்டமன்ற உதயகுமார் இத்தனை பிரச்சனைகளும் உங்கள் மத்தியில் வச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் தீர்வு காணணும், விட சொல்லணும்ல. சீனா தான பிரச்சனையை சொன்னாரு, பொன்ராஜா பிரச்சனையை சொன்னாரு, எனக்கு முன்னாடி பேசினவங்களாம் பிரச்சனையை சொன்னாங்க. எங்கள் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் அநேகமாக இன்னும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள செஞ்சுரி அடித்து போராட்டத்தை நடத்தினாலும் நடத்துவார். அவரை யாராலும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அவர் சட்டமன்றத்தில் வரவேற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர் வருவார், புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய நம்பிக்கை பெறுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு தீர்வு வேணும்ல. கரண்ட் பில்லு ஏறிடுச்சு உதயகுமார், அது எங்களுக்கு தெரியும். சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, அது எங்களுக்கு தெரியும். சிறுமி முதல் பாட்டி வரை கெடுத்துடுறாங்க, அது எங்களுக்கு தெரியும். பல்கலைக்கழகத்தில் போயெல்லாம் கெடுக்கிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போனால் கெடுக்கிறாங்க, வீட்டுக்கு போனால் கெடுக்கிறாங்க, மார்க்கெட்டுக்கு போனால் கெடுக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அது எங்களுக்கு தெரியும். கரண்ட் பில்லு கூடிருச்சு, சொத்து வரி கூடிருச்சு, விலைவாசி கூடிருச்சு, அது எங்களுக்கு தெரியும். அம்மா கொடுத்த திட்டங்கள்லாம் நிறுத்திட்டாங்க சண்டாளைங்க, அது எங்களுக்கு தெரியும். வசனம் பேசுறாங்க, விளம்பர மோகத்திலே மூழ்கி கிடக்கிற இந்த திமுக அரசு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? ஒரே தீர்வு இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. எப்போது தேர்தல் வந்தாலும், நாளை வந்தாலும், நாளை மறுநாள் வந்தாலும், நீங்கள் எல்லோரும் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்தி சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தேசிய கொடி ஏற்ற வேண்டும். ஒரு எளியவர், ஒரு சாமானியர், நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிந்தவர். நாங்கள் கேட்போம், அண்ணா என்னண்ணா பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க? எப்பா பொங்கல் அன்னைக்கு சில வீட்டில் பொங்கல் வைக்காத நான் கண்ணால் பார்த்துருக்கிற விவசாயம் 2,18,00,000 அத்தனை குடும்பங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். 2,500 ரூபா. எங்கள் சீனாத்தை நான் சொன்னேன் 5 காந்தி கொடுத்தோன்னு. அதான் சொல்கிறேன், சொல்ல வர கொரோனா வந்துருச்சு, இந்த கொடுத்த 1000 ரூபாய் நின்று போயிருமோன்னு நாங்கள்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அமைதியாக இருங்கன்னாரு. இந்த 1000 ரூபாய்க்கு ஆபத்து வந்துட்டா சிட்லப்பாக்கம் உள்ளே போக முடியாது, நாங்களும் உள்ளே போக முடியாது. ஏன்னா பொங்கல் வந்துட்டா மக்கள் எடப்பாடியார் தருவாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிறாங்க. ஒரு கையில் கரும்பு, ஒரு கையில் சர்க்கரை, மண்டபம்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ தான் சொன்னார், 1000 ரூபாய் போன பொங்கலுக்கு கொடுத்தோம், இந்த பொங்கலுக்கு மக்கள் எதிர்பார்ப்பாங்க, ஆனால் கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு 2,18,00,000 குடும்பங்களிலும் அடுப்பில் பொங்கல் என்று பொங்க வேண்டும் என்று ஒரு பச்சை தமிழராக, ஒரு விவசாயியாக 2,18,00,000 குடும்பங்களுக்கு 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்த ஒரே முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி. ஏன்னா அந்த கஷ்டத்தை உணரணும். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்து இந்த நாட்டு மக்களை நேசிக்கிற தலைவர்கள். இப்ப திமுக எல்லாம் அப்படிலாம் உணர்ற மாதிரி தெரியல, உதறிட்டு போயிடுறாங்க. ஆகவே என் வணக்கத்துக்குரிய பெரியோர்களை, இந்த வாய்ப்பு நழுவி போயிடுச்சுன்னா இந்த 2026 தேர்தல் எப்போ வேணாலும் வரலாம், தயாராக இருக்கேன். அதுக்கு தான் நம்ம பூத் கமிட்டிலாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் எப்போ தேர்தல் வந்தாலும்
புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் கோட்டைக்கு செல்ல வேண்டும், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த உறுதியோடு பணியாற்ற வேண்டும். இது நழுவி போயிடுச்சுன்னா ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஜனநாயகத்திற்கு பேர் ஆபத்து. இன்றைக்கு மன்னர் ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி, இடியவன் ஆட்சி, ஹிட்லர் ஆட்சி, முசோலினி ஆட்சி இந்த தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் சட்டமன்றத்திலே பார்க்கிறோம், மக்கள் மன்றத்திலே பார்க்கிறோம். ஆகவே இந்த தாம்பரம் தொகுதியிலிருந்து இரட்டையிலே மலர்ந்து புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே வெற்றி வாகை சூடி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவதற்கு முதல் வாக்கு இந்த தாம்பரம் தொகுதியிலிருந்து இரட்டையிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு நன்றி கூறி வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.